சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சாவித்திரியை தமிழ் ஆதாரபூர்வமா ராஜாங்கத்துக்கிட்ட நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்கே தமிழ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் மலர் வந்துட்டு, தமிழ் ஏன் தமிழ் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், பின்ன என்னக்கா இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள், ஆசையா இலையில அவங்க முகத்தை வரைஞ்சிட்டு போய் கொடுத்தேன். அதை அவர் பார்த்து பாராட்டலைன்னா கூட பரவாயில்லக்கா, ஆனா நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவருடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை. என்னை அங்கிருந்து திட்டி அனுப்புறதுல மட்டும்தான்க்கா குறியா இருந்தாரு. அதை நினைக்கும் போதுதான்க்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு முழுதும் உட்காந்து அவங்களுடைய முகத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வரைஞ்சேன் தெரியுமாக்கா. ஒரு வார்த்தை கூட அது நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலக்கா. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைக்கா. நான் ஏதோ கொஞ்சமாவது அவங்களுக்கு என் மேல கொடுக்குற கோபம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். பரிசு எழுத போகும்போது கூட நீ நல்லா பரிசு எழுதுன்னு சொல்லும் போது கூட பரவாயில்ல, நம்ம மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குறையுதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு இப்பதாங்க எனக்கு தெரியுது. இப்படி சொல்லி தமிழ் வருத்தப்படவும் அப்பதான் பார்த்தா மலரு, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா தமிழ், அதெல்லாம் நினைச்சுதான் சேது ஐயா உன்கிட்ட அப்படி கோவப்பட்டிருப்பாரு. நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கையிலதான் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா அழுகிற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்கவும், அக்கா இதோ அழுகிற சத்தம் கேக்குது பாருங்க, என்னாச்சு வீட்டுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், ஐயோ தமிழ் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், ஆஹா இல்லக்கா வாங்க நம்ம 2 பேருமே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடவும், தமிழும் மலரும் பார்த்தா இங்க வராங்க. அப்பதான் பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு, சேது தாமரை கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அக்கா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், தமிழ் நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. அப்பதான் பார்த்தா தமிழ், மாமா இவரு தாமரையை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே சாவித்திரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சு காட்டுறேன். அப்ப தாமரை கழுத்துல இவர் தாலி கட்டணுமா வேண்டாமான்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு அதிர்ச்சி ஆயிருது. அப்பதான் பார்த்தா சாவித்திரி, என்னடி நீ ஆதாரபூர்வமா நிரூபிக்க போற, என் மக அவளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லி இவ்வளவு வருத்தத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கா, என் மகளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி கிடைக்குமான்னு சொல்லி நான் எங்க அண்ணன் கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு அதுக்கப்புறமா சேது என் மக கழுத்துல தாலி கட்டணுமா வேணாமான்னு எங்க அண்ணன் சொல்லணுமா, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. மா நீங்க நிறுத்துங்க, நீங்க என்ன சொல்ல வந்தாலும் அதை அப்புறம் சொல்லுங்க. இப்ப என்ன இவரு தாமரையை கெடுத்துட்டார் அப்படின்னு தானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு காலமும் என் புருஷன் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டாரு, நான் நம்புறேன் அவர் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இதை கேட்டதும் பார்த்தா சேதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. நீயாவது நீ நம்புறிய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கி தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கம் மோகனா அப்பத்தா எல்லாரும் பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அப்பத்தா நீ எப்படி நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ், அம்மாச்சி இப்போ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நிரூபிச்சிடலாம். நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னேனே, அதே டாக்டரை வச்சு இதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். இவர் தாமரையை கெடுத்திருந்தா அது மருத்துவ ரீதியாக தெரிஞ்சு போயிடும். அப்படி அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம இந்த நிற்கிறாங்களே இவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது தெரிஞ்சு போயிடும். அதனால இதை ஆதாரபூர்வமாக டாக்டரை வச்சு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தாமரைக்கு சாவித்திரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது.